வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன் ஜர்னி. இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்துட்டு பூரிக்கு ஏற்ற ஒரு சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு கடாய் வச்சுட்டு ஒரு 1.5லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு கூடவே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் வந்துட்டு இந்த குழம்புக்கு வந்து டேஸ்ட்டே. சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் செவந்ததுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாங்க. அதுக்கப்புறமா 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அந்த சிக்கன் வந்துட்டு அதில் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்துட்டு இப்போ தான் சேர்க்கணும், முன்னாடி சேர்க்கக்கூடாது. ஒரு 4 தக்காளி, சின்ன தக்காளியை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு கூடவே உப்பு வந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இதுவே இந்த குழம்புக்கு கரெக்டாக இருக்கும். சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. சிக்கன் வந்துட்டு எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அது நல்லா வதங்கட்டும். இப்போ நான் வந்துட்டு சின்ன தேங்காயில் 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 6 முந்திரி பருப்பு, முழு முந்திரி பருப்பு சேர்த்து அதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி. இப்போ சிக்கன் கூட வந்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், தனியாத்தூளும் வந்துட்டு அதே அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம், வதங்கட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்துட்டு தேங்காய் வந்துட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்துட்டு பால் எடுத்துடலாம். இப்போ வந்து தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி மைய அரைச்சாச்சு. நம்ம வந்து வடிகட்டி வச்சு தேங்காய் பாலை வந்துட்டு வடிகட்டிக்கலாம். இந்த குழம்புக்கு வந்துட்டு தேங்காய் பால் தான் வந்துட்டு டேஸ்ட்டே. அது கூட முந்திரியும் சேர்த்துருக்கிறதுனால நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி வடிகட்டிட்டு இதிலே வந்து இன்னொரு தண்ணி விட்டு 2 பால் எடுத்து ஒரே கிணத்துலேயே வச்சுக்கணும். இப்போது சிக்கன் நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் நம்ம வந்து குழம்புக்கு தேவையான தண்ணி விட்டுடலாம். கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்கணும். தேங்காய் பால் வந்து நம்ம சேர்க்க போகிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ நல்லா கலந்துட்டு மூடி போட்டு இந்த குழம்பு வந்துட்டு வேக விட்டுடலாம். சிக்கன் வந்து நல்லா வெந்து வரணும். குழம்பு வந்து நல்லா சுண்டி வரணும். இந்த தண்ணிலாம் சுண்டிடும், குழம்பு திக்காயிடும். அப்புறமா வந்து நம்ம தேங்காய் பால் ஊற்றலாம். இப்போ வந்து மூடியாச்சு, வேகட்டும் சிக்கன். நான் வந்து முதல் பால், 2ஆம் பால் ரெண்டுத்தையும் ஒரே கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே எடுத்து வச்சு ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா வெந்து தண்ணி சுண்டி வந்திருக்கு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் பாலை வந்துட்டு சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடலாம். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, டேஸ்ட் வந்துட்டு மாறிடும். இப்போது தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிடலாம். பாருங்கள், முந்திரி பருப்பும் சேர்த்ததுனால திக்காயிடும் குழம்பு. டேஸ்ட்டும் வந்துட்டு சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு வந்துட்டு சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். அதே டைமில் டேஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இது வந்துட்டு பேச்சுலர் கூட செய்யலாம், ரொம்ப ஈஸி தான். முக்கியமாக வந்துட்டு இது வந்து பூரிக்கு வந்து ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை வந்து இந்த காம்பினேஷனில் பூரிக்கு குழம்பு வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா பா அப்படின்னு சொல்லிட்டு இதையே தான் வந்து நீங்கள் பூரி செஞ்சிங்கன்னா செய்வீங்க, வேறு எதுவுமே செய்ய மாட்டீங்க. ஏன்னா வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த குழம்புக்கு வந்துட்டு பூரி சிக்கன் குழம்புனே பேர் வச்சுட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு பூரி கூட இந்த குழம்பு வந்துட்டு அவ்வளோ சூப்பராக ஒத்து போகும். இதை சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பிரியாணியே தோற்று போகும். அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். அடிக்கடிக்கு செய்வீங்க. நீங்கள் பூரின்னு செஞ்சாலே இந்த குழம்பு செஞ்சுடுவீங்க பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மெட்ராஸ் கிச்சன் ஜர்னிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.